Hello dear brothers and sisters. So welcome to General Tamil. சரியா? So General Tamilல நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். So திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெண்டு அதிகாரங்களை பார்த்தாச்சு. புரியுதா? ஒழுக்கமுடையும் பொறையுடைமையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது ஊக்கமுடைமை. சரியா? ஊக்கம் உடைமை. சரியா? அதான். புரியுதா? ஊக்கம் தான் நம்மளுடைய உடைமை. ஊக்கமும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடைமைகளானது நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடைமை. ஒரு சொத்துன்னு கூட வச்சுக்குவோம்ல. புரியுதா? இப்போ நம்மளுக்கு ஒரு சிறந்த சொத்துக்களை நிறைய இப்போ ஒழுக்கமாக இருக்கணும். அதுவும் நம்மளுடைய சொத்து தான். ஒழுக்கமாக இருந்தால் தான் சமூகத்தில் நல்ல பேரை எடுக்க முடியும். அதே போல் பொறைன்றது என்னது? பொறாமை கிடையாது, பொறுமைன்னு அர்த்தம். பொறுமையாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஒரு உடைமை தான். புரியுதா? அதே போல் ஊக்கத்தோடு இருக்கணும். ஊக்கம்னா என்னதுப்பா? மன உறுதி. புரியுதா? மன உறுதியோடு இப்போ டிஎன்பிசி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொதுவாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மன உறுதியோடு இருக்கிறது, அதாவது ஊக்கத்தோடு இருந்தோம்னா நம்மள்ட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி எல்லாமே நம்மள்ட்ட வந்து சேரும். நம்மளுக்கான ஒரு போஸ்டிங்கும் நம்மள்ட்ட வந்து சேரும். போஸ்டிங் மூலயமா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும். அது மூலயமா நம்மளுக்கு செல்வந்தராகவும் நம்ம ஆகலாம். புரியுதா? ஸோ ஓகே, எல்லாமே அதை நோக்கி தானே போயிட்டுருக்கோம். லைஃப்பில் செட்டில் ஆகணும் இல்லையா? லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஓகே, ஏன்னா அதெல்லாம் சொல்லுது, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை மறையணும், ஏழ்மைன்றது நீங்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டு படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ ஊக்கத்தோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். அப்போ ஊக்கமாக என்னது? மன உறுதி. அப்போ மன உறுதி யார்கிட்ட இருக்கோ, மன உறுதியோடு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ ஊக்கமுடைமை நம்முடைய திருக்குறளில் அதிகாரம் 60. ஊக்கமுடைமை திருக்குறளில் இருக்கக்கூடிய எத்தனாவது அதிகாரம்? 60வது அதிகாரம். புரியுதா? அப்போ 60வது அதிகாரம்னும் போது அப்போ திருக்குறள் 601 ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி கிடையாது. ஸோ அதிகாரம் 60வது அதிகாரம் அப்படின்றதுனால, ஏன்னா 60வது அதிகாரம் அதோட முடியுது. அப்போது 591வது திருக்குறள்லேருந்து 600வது திருக்குறள் வரைக்கும் இது கிடைப்பட்ட திருக்குறள்கள் எதை பற்றி சொல்லுது? வள்ளுவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு? ஊக்கமுடைமையை பற்றி சொல்லியிருக்காரு. மன உறுதி ஒருத்தனுக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. புரியுதா? மன உறுதி இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், எப்படி இருப்பான் அப்படின்றத நம்மளுக்கு அழகாக சொல்லியிருக்காரு வள்ளுவர். சரியா? அப்போ ஒவ்வொரு குறள் மூலயமா நம்ம பார்த்தலாமா? ஸோ 591வது திருக்குறள் பாருங்கள். உடையர் எனப்படுவது ஊக்கம். உடையர் அப்படின்னா உடையவர் தான் அர்த்தம். புரியுதா? பொதுவாக இப்போ உடையவர்னா யார்? ஒரே நிமிஷமா கலர் மாற்றிக்கிறேன். இது வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ க்ரீனே வச்சுக்கலாம். ஸோ உடையர் அப்படின்னா என்னதுப்பா? உடையர் அப்படின்னா உடையவர்னு அர்த்தம். எதை உடையவர்? அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். புரியுதா? எல்லாமே உடையவர்னு வச்சுக்குவாங்க. அவர்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க. எல்லா வகையான உடைமையும் செல்வங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் உடையர். புரியுதா? அப்போ உடையர் அப்படின்னா உடையவர், எல்லா வகையான பொருட்களும் செல்வங்களும் எல்லாமே, எல்லா வகையான ஒரு பொருளும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் தான் உடையர். உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃது இல்லார். எது இல்லார்? ஊக்கம். இந்த ஊக்கம் இல்லார் அப்படின்றது அங்கே அஃது இல்லார். அப்போ ஊக்கம் இல்லார் உடையரோ மற்று. அப்போ என்ன சொல்ல வராங்க? ஊக்கம் உடையவரே உடையவர் ஆவார். பாருங்க, ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம். யாரெல்லாம் ஊக்கத்தோடு மன உறுதியோடு செயல்படுறீங்களோ அவங்க தான் உடையவங்க, அவங்க தான் எல்லாம் இருக்கிறவங்க. ஏன்னா ஊக்கத்தோடு மன உறுதியோடு எவன் ஒருத்தர் இருக்கானோ எப்படி சுச்சுவேஷன் வந்தாலும் சமாளிச்சிருவான். எதுவுமே அவன்கிட்ட இல்லைனாலும் அவன்கிட்ட வர வச்சிருவான். புரியுதா? அப்போ அவன் தான் உடையவன். அப்போ ஊக்கம் உடையவரை தான் இந்த இடத்துல உடையர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஊக்கம் இல்லாதவர் என்ன சொல்கிறாரு? அப்போ அஃதில்லார். ஊக்கம் உடையவங்க, எல்லாம் இருக்கிறவங்க, உடையவங்க எல்லாமே இருக்கிறவங்க. அப்போ ஊக்கம் இல்லாதவங்க அஃதில்லார் உடையரோ அன்று. அப்போ ஊக்கம் இல்லாதவர்கிட்ட என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட இல்லாதவர் மாதிரி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட எல்லாமே கிடைக்குமானே கிடைக்காது. புரியுதா? அப்போ ஊக்கம் உடையவரே உடையர் ஆவார். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும், அந்த ஊக்கத்தை தவிர வேறு எது அவர்கிட்ட இருந்தாலும் சரி, பொண்ணோ பொருளோ செல்வமோ எது வச்சிருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பொருள் அவர்கிட்ட இருந்தாலும் சரி, அவர் உடையவரா, அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறவரா அப்படின்னு நம்ம கருதுறோமா? ஆவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆகார் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ ஊக்கம் ஒருவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஊக்கம் உடையவன் தான், புரியுதா? ஊக்கம் உடையவன் தான் உடையவன். அடுத்து பாருங்க, அடுத்த திருக்குறள் உள்ளம் உடைமை. இந்த இடத்துல உள்ளம் அப்படின்றது ஊக்கத்தை குறிக்கும். புரியுதா? உள்ளம்ன்றது ஊக்கத்தை குறிக்கும். அப்போ ஊக்கம் உடைமை தான் உடைமை. ஊக்கம் ஒருத்தண்ட இருந்துச்சுன்னா அதுதான் உடைமை, அதுதான் அவனுக்கான ஒரு செல்வம். அது இல்லாமல் பொருளுடைமை. அப்போ பொருளுடைமைன்னு அது செல்வங்கள். புரியுதா? பணம், காசு இதெல்லாம். புரியுதா? அப்போ மற்ற வகையான பொருள். அப்போ பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். என்ன சொல்கிறாரு? ஊக்கம் உடைமை
உடைமை. அப்போ உள்ளம் உடைமை உடைமை. அப்போது ஊக்கம் இருக்கிறதா ஒருத்தனுக்கு உடைமை. மற்ற பொருள் உடைமை, மற்ற எந்த பொருள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அது நில்லாமல் நீங்கிவிடும். அது எப்போ வேணால் அவனோட வாழ்க்கையிலேருந்து நீக்கிடும். ஆனால் ஊக்கம்ன்றது மட்டும் எப்பயுமே அவன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எதுவும் நீங்காது, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? பாருங்க, ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமை, அதுதான் அவனுக்கு நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாம் நில்லாமல் நிலைத்திருக்காமல் என்ன ஆகிடும், நீங்கிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்மள்ட்ட பணக்காரனாக இருப்போம், நாளைக்கு ஏழையாக கூட மாறிடலாம். ஏன்னா பணம் நம்மள்ட்ட இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிலைத்திருக்காது, அது நிலைக்காத ஒரு செல்வம். புரியுதா? ஆனால் நம்மள்ட்ட அந்த மன உறுதியோட ஊக்கத்தோடு நம்ம இருந்தோம்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம எதிர்கொள்ள முடியும். திரும்பவும் அந்த பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்போ எது நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், ஊக்கம்ன்றது இருக்கணும். புரியுதா? அப்போது ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமை. மற்ற செல்வங்கள் நிலைத்திருக்காமல் என்ன ஆகிடும், நீங்கிவிடும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து. ஸோ உள்ளம் உடைமை அப்படின்னா மன உறுதி, ஊக்கம்னு அர்த்தம். நில்லாது அப்படின்னா நிலைத்திருக்காமல் அர்த்தம். சரியாமா? அடுத்த திருக்குறள் பார்க்கலாமா? பாருங்க, ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார். ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார். முதல்ல பாருங்க, ஊக்கம் ஒருவர்த்தம் கைத்து உடையர். யாருடைய வாழ்க்கையில் மன உறுதியோடு ஊக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஒருவன் ஊக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்னா கைத்து உடையர். ஊக்கத்தை தன்னுடைய கையில், தன்னுடைய கைப்பொருளாக ஒருத்தன் யார் வச்சிருக்கானோ, மன உறுதியை வச்சிருக்கானோ, அவெல்லாம் ஆக்கம் இழந்தோம் என்று. ஆக்கம்னா என்னது? பொதுவாக ஆக்கம்னா என்னப்பா? ஆக்கம்னா உருவாக்குதல். எதை உருவாக்கலாம்? பொன் பொருள் செல்வம், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அவனால் உருவாக்க முடியும், உருவாக்கலாம். அப்போ உருவாக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆக்கம். புரியுதா? அப்போது ஊக்கம் ஒருவர்த்தம் கைத்து உடையர். யாருடைய வாழ்க்கையில் அவனுடைய கைப்பொருளாக தன் கூடவே ஊக்கத்தை மன உறுதியை வச்சிருக்கானோ, ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார். அவன் ஆக்கம் இழந்தோம் என்று அவங்ககிட்ட வச்சிருக்கக்கூடிய பொருட்களை, உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் இழந்துட்டா கூட, இழந்தேம் என்று அல்லாவார், வருத்தப்பட மாட்டான். அவன்கிட்ட வச்சக்கூடிய எல்லா குழந்தையும் எல்லா பொருளையும் இழந்துட்டா கூட என்ன பண்ண மாட்டான், அல்லாவார், தளர மாட்டான், வருத்தப்பட மாட்டான், கலங்க மாட்டான் அப்படின்னு சொல்றார். புரியுதா? பாருங்க, உறுதியான ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டவர், அதுதான் ஊக்கம் ஒருவர்த்தம் கைத்து உடையர் கொண்டவர். தாம் ஆக்கம் என்னும், ஆக்கம் சொல்லக்கூடிய மற்ற செல்வங்களை இழந்த போதிலும், ஆக்கம் இழந்தேம் என்று இழந்த போதிலும் கலங்க மாட்டார்கள், அல்லாவார். புரியுதா? ஸோ பாருங்க, அப்போ கைத்து அப்படின்னா கைப்பொருள், ஆக்கம் அப்படின்னா பிற உடைமைகள், அல்லாவார் அப்படின்னா வருந்த மாட்டான், கலங்க மாட்டான்னு அர்த்தம். புரியுதாமா? ஸோ ஓகே. அப்போ ஊக்கம்னா ஒருவனுக்கு நிலையான செல்வம், அதுதான் அவனுடைய கைப்பொருளாக நம்ம வச்சுருக்கணும். புரியுதா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஊக்கம்ன்றதை கைப்பொருளாக வச்சுருக்கணும். அடுத்த திருக்குறள் பாருங்கள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம் அதர்வினாய், அதர்வினாய் அப்படின்னா வழிகேட்டு செல்லுதல். ஆக்கமே வழிகேட்டு செல்லுமா அப்படின்னா அது ஆக்கக்கூடிய பொருட்கள், பொன் பொருள் செல்லும் எல்லாமே வழிகேட்டு ஒருத்தண்ட போய் சேரும். எப்போ? அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அசைவிலா, அசைவிலாத, தளராத, தளராத ஊக்கம் யார்கிட்ட இருக்குதோ, எவன்கிட்ட இருக்குதோ, எவன் உடையானோ அவன்கிட்ட ஆக்கம், ஆக்கத்தால் செய்யக்கூடிய மற்ற எல்லா செல்வங்களும் அதர்வினாய் செல்லும், வழிகேட்டு செல்லும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டார். புரியுதா? வள்ளுவர் என்ன சொல்றாரு? தளராத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கமானது தானே அவர் உள்ள இடத்துக்கு வழிகேட்டு செல்லுமா. புரியுதா? அப்போ ஊக்கத்தோடு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அப்போ சக்ஸஸ் ஆகும்போது உங்கள்கிட்ட எல்லா பொருட்களும், எல்லாம் ஆக்கமும் உங்கள்கிட்ட வந்து சேரும். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வள்ளுவர் இந்த குறள் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறார். அப்போ அசைவிலா அப்படின்னா அசைவில்லாதன்னு அர்த்தம், தளராதன்னு அர்த்தம். அதர்வினாய் அப்படின்னா தானே வழிகேட்டல். புரியுதா? தானே வழிகேட்டு சொல்லும், அதுவாக வந்து சேருமா. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்க, வெள்ளத்து அணைய. வெள்ளத்து, வெள்ளம் இந்த இடத்துல நீர் அப்படின்றத குறிக்கும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஒரு குளத்தில் பார்க்குறீங்க, ஒரு தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூ குளத்துக்கு சென்டரில் இருக்கும், அவ்வளோ தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தண்ணிக்கு மேலே அந்த பூவானது என்ன பண்ணும்? பூத்திருக்கும். படம் வரைய தெரியாது, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. புரியுதா? பூத்திருக்கும். அப்போ வாட்டரோட லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அப்போ அந்த பூவினுடைய தண்டம் என்ன பண்ணும்? தன்னுடைய விடாமுயற்சினால், ஊக்கத்தோட இந்த தண்டு நீருக்கு மேலே வரைக்கும் வளர்ந்து இந்த இடத்துல என்ன பண்ணும்? பூவை உருவாக்கும். புரியுதா? அது இந்த இந்த செடியினுடைய, இந்த தண்டினுடைய ஊக்கம். புரியுதா?
அப்போ எப்படி வெள்ளத்து அணைய மலர் நீட்டும், தண்ணீருக்குள்ளே இருந்து அந்த அந்த தண்டு, அந்த தாவரத்துடைய தண்டு அந்த மலரை வந்து பார்த்தோன்னா நீட்டி வெளியே வந்து பூக்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு ஊக்கத்தோடு இருக்கோ, மன உறுதியோடு இருந்து செயல்படுதோ, அதே போல் தான் மாந்தர்களாகிய மக்களாகிய நம்ம எவ்வளோ ஊக்கத்தோடு இருக்கோமோ, எவ்வளோ மன உறுதியோடு செயல்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்வினுடைய உயர்வுன்றது இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம மன உறுதியோட ஊக்கத்தோடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே போகும். எங்கே ஊக்கத்தை நம்ம கைவிடுறோமோ, எங்கே மன உறுதியை கைவிடுறீங்களோ அங்கே உங்களுடைய வாழ்க்கை உயர்வு அதோடு நின்றும். புரியுதா? அப்போ வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னா ஊக்கத்தோடு செயல்படுங்க, மன உறுதியோடு செயல்படுங்க, கண்டினியூஷனாக சாகும் வரை செயல்படணும் ஊக்கத்தோடு. சரியா? ஸோ அதான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், அதே போல தான் மாந்தர்த்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? நீரில் வாழும் பூக்களின் தண்டின் நீளம் நீரின் அளவாகும். புரியுதா? தண்டோட நீளம் நீர் எவ்வளோ இருக்குது அந்த அளவு உயர்ந்துகிட்டே போகும். இன்னும் நீர் உயர்தா தண்டு இன்னும் உயரும். புரியுதா? அப்போது அதற்கு பாருங்க, அதுபோல தான் மக்களுடைய உயர்வும், ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வும் அவனுடைய ஊக்கத்தின் அளவை பொறுத்து அவனுடைய உயர்வுன்றது அமையும் அப்படின்னு சொல்றார். ஸோ வெள்ளம்னா நீர், மாந்தர்னா மக்கள், நீட்டம் அப்படின்னா உயர்வு வளர்ச்சியை குறிக்கும், உள்ளத்து அப்படின்னா ஊக்கம். புரியுதாமா? உள்ளத்து அப்படின்னா இந்த இடத்துல ஊக்கம்ன்ற பொருளை தரும், மன உறுதி அப்படின்ற பொருளை தரும். அதை எடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளவரது எல்லாம் உயர்வுள்ளல். புரியுதா? ரொம்ப ஃபேமஸான ஒரு மேற்கோள், வள்ளுவருடைய ஃபேமஸான மேற்கோள், நம்ம எல்லாமே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. புரியுதா? ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் இவனும் ஒருத்தன். புரியுதா? அப்போ உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். உள்ளுவது நீங்கள் என்ன நினைக்கிறியோ உயர்வுள்ளல். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ, சார் நான் இந்த ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், என் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், சொசைட்டியில் இப்படி ஒரு புகழோடு வாழணும்னு நினைக்கிறேன். புரியுதா? அதான் நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ நல்ல எண்ணமாக இருக்கணும். அந்த நல்ல எண்ணம் எதுவாக இருக்கிறதோ எவ்வளோ வேணால் உன்னுடைய கனவுன்றதை காணும். அந்த எண்ணம்ன்றதை வச்சுக்கோ, தப்பு கிடையாது. அதான் சொல்கிறாரு. ஸோ உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. முதலோட உன்னுடைய எண்ணத்தை உயர்வாக வை. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், உன்னுடைய எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோ, உயர்வாக நினச்சிக்கோ. புரியுதா? ஒருவேளை நீ நினச்ச, நீ எண்ணிய அந்த ஒரு எண்ணம் ஈடேறல அப்படின்னா, புரியுதா, அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னாலும் புரியுங்க, மற்றது முதல்ல நினச்சிக்கோ, மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. தள்ளினும், அவன் இவ்வளோ பெரிய கனவு வச்சுருந்தான்டா, ஆனால் அந்த கனவு அவனுக்கு நடக்கலை, அதான் தள்ளினும். தள்ளினும்னா நடக்கலை. என்னதான் நடக்கலை அப்படின்னாலும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. என்னதான் நடக்கலை அப்படின்னாலும் அவனுடைய எய்ம் அதிகம், அவனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த உயர்ந்த குணம், அவனுடைய உயர்வு, அதை அடையணும்னு நினச்சான் இல்லையா, அந்த பண்பே சிறந்தது. அதனால் அவன் ஜெயிக்கலை அப்படின்னா கூட அதை தள்ளக்கூடாது, அது தள்ளிடும் நம்ம சொல்லக்கூடாது, அது தள்ளாமை. அவன் வெற்றி பெற்றான் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் அது வரும். அதனால் உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எண்ணெய்கள், உங்களுடைய நினைப்புலாம் என்ன இருக்கோ அதை தயவு செஞ்சு உயர்வாக வச்சுக்கோ. அதுதான் அவர் சொல்ல வர்றது. புரியுதா? நினைப்பது எல்லாம் உயர்வை பற்றியே இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எப்படி உயரணும், நம்முடைய கோலை இங்கே தானே செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடணும். புரியுதா? அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம்ன்றது இருக்கணும். அந்த பயணத்தில் ஒரு வேளை நீங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு நம்மளால் அடைய முடியல அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான்டா, என்னதான் அவனுக்கு ஓகே அது கிடைக்கல அப்படின்னாலும், ஆனால் அவனுடைய எஃபோர்ட் இருக்குது பார்த்தியா, ஹேட்ஸ் ஆஃப்டா அப்படிம்பானுங்க. அப்படியே என்னது, நீ வாழ்க்கையில் அந்த ஒரு முயற்சிக்காக நீ எவ்வளோ முயற்சி செஞ்சு நீ தோல்வி அடைஞ்சாலும் நீ என்னடா நீ ஆகலாம் என்னடா, ஆனால் நீ பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒருத்தன் வின் பண்ண ஒருத்தவனுக்கு என்ன ஒரு கிரெடிட் கிடைக்குமோ அந்தளவு உங்களுக்கும் கிடைக்கும். அப்போது உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் இந்த குரல் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ நினைப்பது எல்லாம் உயர்வை பற்றியே இருக்க வேண்டும். உயர்வானது எண்ணம் நிறைவேறாமல் போனாலும் சரி, அந்த எண்ணம் நிறைவேறாமல் போனாலும் சரி, அந்த நினைப்பை விடக்கூடவே கூடாது, அந்த நினைப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. சரியா? ஸோ உள்ளுவது அப்படின்னா நினைப்பது, இல்லை எண்ணுவது, கருதுவது அப்படி வேணால் சொல்லலாம். தள்ளினும் அப்படின்னா கைவிட, ஒரே நிமிஷமா, கைகூடா விட்டாலும். சரியா? தள்ளினும் அப்படின்னா அந்த எண்ணம் கைகூடல அப்படின்னாலும் அது கைகூடியதற்கு சமம். அதான் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேவா? ஸோ ஓகே, அதுக்கடுத்த குரல் பார்க்கலாமா? ஸோ அதுக்கடுத்த குரல் பாருங்க, சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர். உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையவர். உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையோர்னு அர்த்தம். ஒல்கார் அப்படின்னா தளர மாட்டார், வருந்த மாட்டார், கலங்க மாட்டார், எப்படியான வச்சுக்கோங்க. சரியா? ஒல்கார் அப்படின்னா தளர மாட்டார், கலங்க மாட்டார், வருந்த மாட்டார். யாரு? உறவோர், ஊக்கமுடையவங்க. புரியுதா? புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு.
என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல பாருங்க, புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. களிறு அப்படின்னா என்னப்பா? யானை. போர்க்களத்தில் யானைகளை பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போ போர்க்களத்தில் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளுடைய அம்புகள் அந்த யானையை முழுசாக தாக்கி மறைச்சிட்டாலும் சரி, அந்த யானையை தாக்கி முழுசாக மறைச்சிட்டாலும் சரி, யானை தன்னுடைய மன உறுதியோடு ஊக்கத்தோடு எழுந்து நின்று போரிடும். கடைசி வரைக்கும் எழுந்து நின்று போரிட்டு தன்னுடைய பெருமையை அந்த இடத்துல நிலைநாட்டும். புரியுதா? எதனால்? அந்த யானை மன உறுதியோடு ஊக்கத்தோடு இருந்ததுனால. புரியுதா? அது மாதிரி தான் ஊக்கமுடையவங்களும் சிதைவு இடைத்து சிதைவுன்னு அது அழிவு. அவங்களோட வாழ்க்கையில் எது அழிஞ்சிட்டாலும் சரி என்ன பண்ண மாட்டாங்க? தளரவே மாட்டாங்க. புரியுதாமா? அப்போ பாருங்க, புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. என்னதான் புதை அம்புகள்? புதையனது ஒரு விஷயத்தை நம்ம புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னது ஃபுல்லாக மறைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ யானையை அம்புகள், எதிரியுடைய அம்புகள் முழுசாக மறைச்சிட்டாலும், முழுசாக அதை தெரியாமல், உருவமே தெரியாமல் மறைச்சிருந்தாலும், அவ்வளோ அம்பிகள் அதனால் குத்திருந்தாலும் ஊன்றும், எழுந்து நிற்பான். எழுந்துன்னு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டும் அந்த யானை. அதுபோல தான் உறவோர் ஊக்கமுடையவன் என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழிகள் வந்தாலும் ஊக்கமோடு இருந்தான் அப்படின்னா அவன் தளரவே மாட்டான், கலங்கவே மாட்டான். புரியுதா? அதை சொல்கிறது தான் இது. ஸோ தன் உடல் மறையும் அளவிற்கு அம்புகளால் புண்பட்ட போதும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமுடையோர் அழிவு வந்த போதிலும், ஊக்கமுடையவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் அழிவு வந்துட்டாலும் சரி, அவன் ஊக்கத்தோடு மன உறுதியோடு நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கலங்கவே மாட்டான். ஓகேடா, போனால் போய் போகுதுடா, ஆனால் திரும்பவும் நான் வருவேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு இருப்பான். சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு குறள் நம்மளுக்கு சொல்லித்தருது, வள்ளுவர் சொல்லித்தரார். சரியா? உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையோர், களிறு அப்படின்னா யானை, ஊன்றும் அப்படின்னா நிலைநிறுத்தும், ஒல்கார் அப்படின்னா தளர மாட்டார், கலங்க மாட்டார். சரியா? ஸோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த குறள் போலாமா? பாருங்க, உள்ளம் இல்லாதார் எய்தார். என்ன எதார்? எதை கிடைக்க மாட்டார், எது கிடைக்காதவங்களுக்கு, எதை பெறாதவர், எதை எய்தாதவர். உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம்னா இந்த இடத்துல ஊக்கம். இடத்துல உள்ளம்னா என்னது? மன உறுதியை குறிக்குது. அப்போ மன உறுதினா அது ஊக்கம். புரியுதா? அப்போ ஊக்கம் இல்லாதவர் எய்தார். ஊக்கம் இல்லாதவர் எய்தார்னு அது பெறமாட்டார்னு அர்த்தம். எதை பெறமாட்டார்? உலகத்தில், அதான் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் என்னது? வள்ளல் தன்மை. வள்ளியம் என்னது? வள்ளல் தன்மை. என்ன சார் இது புதுசாக இருக்கே, இதுக்கு என்ன பொருள் பாருங்க. உலகத்தில் வள்ளியம் என்னும் செருக்கு, வள்ளல் தன்மை. ஒருத்தன் ஊக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்னா, மன உறுதியோடு இருக்கிறான் அப்படின்னா தான் அவனுக்கு எல்லாமே வந்து சேரும். ஆக்கமும் அதர்வினாய் செல்லும், வழிகேட்டு செல்லும்னு பார்த்தோம் இல்லையா? யாருக்கு? ஊக்கமுடையவனுக்கு. அப்போ ஒருத்தன் ஊக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வங்களும் எல்லா வகையான பொருட்களும் அவன்கிட்ட வந்து சேரும். அப்போ அவன்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். மற்றவங்க யாராவது உதவி கேட்டு வராங்கன்னா வள்ளல் தன்மையோடு அவனால் எடுத்து கொடுக்க முடியும். புரியுதா? அப்போ கர்வத்தோடு அவன் இருப்பான், யாம் வள்ளல், நான் ஒரு வள்ளல்றா அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ அந்த கர்வம் சொல்லக்கூடிய அந்த செருக்கு, நானும் ஒரு வள்ளல் தான், நானும் ஒரு கொடையாளன் தான் சொல்லக்கூடிய செருக்கு எப்போ அவனுக்கு வந்து சேரும்னா, அவன் ஊக்கத்தோடு இருக்கும்போது தான் அவன்கிட்ட பொருள் வந்து சேரும்போது தான் அவன் கொடுக்குவான். கொடுக்க மூலியமாக தான் நானும் ஒரு வள்ளல் தான்ற ஒரு செருக்கு, ஒரு இருமாப்பு அவன்கிட்ட வந்து சேரும். புரியுதா? அப்போ ஊக்கத்தோடு இல்லாதவன், மன உறுதியோடு இல்லாதவனுக்கு செல்வம் வந்து சேருமா? சேராது. அவன்கிட்ட பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவானா? உதவ மாட்டான். அப்போ வள்ளல், நானும் ஒரு வள்ளல் தான் அவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவன்கிட்ட அந்த வள்ளல் சொல்லக்கூடிய இருமாப்பு இருக்குமா? இருக்காது. அதுதான் சொல்ல வர்றார். புரியுதா? அப்போ ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வள்ளல், நானும் ஒரு வள்ளல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை ஒருபோதும் அடைய மாட்டார். யாரு? ஊக்கம் இல்லாதவங்க. அதாங்க சொல்றார். உள்ளம் இல்லாதவர் எய்தார். அந்த விஷயத்தை, அந்த வள்ளல் தன்மையை பெறவே மாட்டாங்க, அடையவே மாட்டாங்க. அதான் எய்தார். உலகத்து வள்ளியம் என்னும் சிறைக்கு. ஸோ வள்ளியம் அப்படின்னா வள்ளல் தன்மை, வன்மை. வன்மையினாலும் வளமை அப்படின்னாலும் ஒருத்தன் வளமாக தானே வள்ளல் தன்மையாக இருப்பான், கொடையாளனாக இருப்பான். அதான் சொல்ல வருது. அதுக்கடுத்து செருக்கு அப்படின்னா கர்வம், இருமாப்பு அப்படின்ற ஒரு இது. புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்த குறள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின். இதில் வெறுவும் அப்படின்னு படிக்கக்கூடாது, வெறும் அந்த ரூவை கொஞ்சம் ஒரு செகண்ட் சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான். வெறும் புலிதாக்குறின் என்ன பொருள் தருது? யானை என்னதான் பரியது பெரியதா இருந்தாலும் கூர்ங்கோட்டது கூர்மையான
கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்ற பொருள்லாம் படிச்சிருப்போம், புரியுதா? ஆனால் யானைக்கு என்னம்மா கொம்பு? யானைக்கு கொம்பு அதனுடைய தந்தம். சார் தந்தம் கொம்புனா தலையில் தானே சார் இருக்கும். யானைக்கு கொம்புன்றது என்னது? அதனுடைய வலிமை என்னது? தந்தம், புரியுதா? அப்போ என்னதான் யானை பரியது பெரியதாக இருந்தாலும் கூர்ங்கோட்டது, கூர்ங்கோடு, கோடு என்னது? கொம்பு. அப்போ கூர்மையான கொம்புகளை உடையதாக இருந்தாலும் யானை ஆயினும் யானை எதுக்கு பயப்படும்? பாருங்க, வெறுவும் பயப்படும், அஞ்சும். எதுக்கு? புலிதாக்குறின், புலிக்கு. ஏன்? புலி ஊக்கத்தோடு செயல்படும். புலி என்ன பண்ணும்? ஊக்கத்தோடு செயல்படும். அப்போ ஊக்கத்தோடு ஒரு புலி இருக்குது அப்படின்னா, என்னதான் யானை பெரிய உடலையும் கூர்மையான கொம்பு இருந்தாலும் அந்த ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கக்கூடிய புலி தாக்கும்போது யானை என்ன பண்ணுமா? வெறும், அஞ்சும். புரியுதா? அப்போது மற்றவன் அஞ்சு நிற்கணும் அப்படின்னா மன உறுதியோடு நம்ம ஊக்கத்தோடு செயல்படணும். சரியாமா? ஸோ ஓகே. ஸோ அதான் இந்த ஒரு குறள் மூலயமா அவளுக்கு சொல்லித்தரார். பருத்த உடலையும் கூர்மையான தந்தங்களையும் உடையது யானை என்றாலும் ஊக்கமுள்ள புலி தாக்கினால் அதற்கு என்ன பண்ணும்? யானை அஞ்சும். அவ்வளோதான். சரியா? ஸோ பரியது அப்படின்னா பெரியது, பெரிய உடலை கொண்டுள்ளது. கூர்கோட்டு அப்படின்னா கூர்மையான கொம்பு, இந்த இடத்துல கூர்மையான தந்தத்தை குறிக்கும். வெறும் அப்படின்னா அஞ்சும்னு அர்த்தம். வெறும் அப்படின்னா அஞ்சும். பார்த்துட்டோமா? ஸோ அதுக்கடுத்து கடைசியாக 600வது குறள் ஊக்கமுடைமையில் பாருங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. ஒருவருக்கு உரம்னா அது உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. ஒருத்தனுடைய வெறுக்கை என்னது? அவன்கிட்ட இருக்கக்கூடிய உரம். உரம்னா என்ன சார்? இங்கே பாருங்க, உரம்னா ஊக்கம், வலிமை, மன உறுதி. புரியுதா? அப்போ மன உறுதி தான், அந்த ஊக்கம் தான் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. வெறுக்கை என்னப்பா? செல்வம். புரியுதா? மிகுதி. இந்த இடத்துல மிகுதி செல்வம் அப்படின்ற பொருளை தரும். மிகுதி என்னது? அவன்கிட்ட பொருள் நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மிகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பெருமையோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுதான் மிகுதி. செல்வம் வெறுக்கை. புரியுதா? வெறுக்கைனா செல்வம், மிகுதி, பெருமை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ ஊக்கம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. அப்போ ஊக்கம் தான் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய வெறுக்கை, செல்வம், மிகுதி, பெருமை. புரியுதா? அஃது இல்லார். அப்போ ஊக்கம் இல்லார். அப்போ ஊக்கம் இல்லார் மரமக்கள் ஆதிலே வேறு. அப்போ ஊக்கம் இல்லாதவன் என்னதான் மனித குலமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும், மனிதனான நடமாடிட்டு இருந்தாலும் சரி, அவன் மரமக்கள், மரங்கள் மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்புள்ளவன். ஏன்னா அவன்கிட்ட ஊக்கம் பண்ணுறது இருக்காது. புரியுதா? அப்போ அவன் ஒரு மரம் மாதிரின்னு அர்த்தம். அவன் மனிதனும் கிடையாது, அவன் மரம் மாதிரின்னு சொல்கிறாரு. புரியுதா? அப்போ ஊக்கம் மிகுதியே ஒருவருக்கு வலிமையாகும். ஊக்கம் இல்லாதவார் மக்களை போல இருந்தாலும் மரங்களை போன்றவரே ஆவார். சரியா? ஸோ இதுதான் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறது. அப்போ வெறுக்கைனா செல்வம், மிகுதி, பெருமை, இந்த மாதிரி எதை வேணால் சொல்லலாம். உரம்ன்றது இந்த இடத்துல ஊக்கம், அவனுடைய மன உறுதி, வலிமையை குறிக்கும். சரியாமா? ஸோ இவ்வளோதான் ஊக்கமுடைமை. அப்போது இந்த 10 திருக்குறள் ரொம்ப முக்கியம். அது வரக்கூடிய சொல்லும் போலும் ரொம்ப முக்கியம். முக்கியமாக அந்த திருக்குறளுடைய பொருள் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸில் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே போல் ஊக்கமுடைமை அதிகாரம் 60வது அதிகாரம் திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்களில் 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குறள் எண் 591லேருந்து 600வது குறள் வரைக்கும் ஊக்கமுடைமை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சரி, நம்ம பார்த்துக்கூடிய வல்லுவனுடைய எந்த ஒரு கருத்தும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவோம். ஊக்கத்தோடு நீங்களும் இருங்க, மன உறுதியோடு இருங்க, மன உறுதியோடு படிங்க, ஊக்கத்தோடு படிங்க. வள்ளுவர் சொன்ன மாதிரி எது நம்ம விட்டு போனாலும் சரி, எவ்வளோ அழிவு வந்தாலும் சரி, ஊக்கத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எதுக்கும் நம்ம அஞ்ச தேவையே இல்லை. சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு அதிகாரத்தோடு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.